இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவித்து நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் அநேக காரியங்களை இந்த உலகத்தை கற்றுக்கொள்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வாழ வேண்டிய சகல காரியத்தையும் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கூட கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேக உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோமானால், சகோதரரே, எழுதப்பட்டுவதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவரும் ஒருவர் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இருமாப்படையாத இருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலாவையும் திஷ்டாந்தங்களாக வைத்து இவைகளை எழுதுகிறேன். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயமாக வாழ வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டுமானால், நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திப்போம் தேவ பிள்ளை. முதலாவதாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு அதை நாம் கற்றுக்கொள்வதில்லை. அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் சபைக்குள்ளும் இல்லை, சமுதாயத்திலும் இல்லை, இயேசுவை அறிந்தவர்களுக்கும் இல்லை. இன்றைக்கு பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19 வாசித்தோம் என்றால், இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவர்களபடி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என கண்பான தேவப்பிள்ளை, ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் நடத்துகிற பாதையில் நீ போவாயானால் அவர் உனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. கீழ்ப்படிதின் ஆவியை கர்த்தர் தருகிறார். 2வது தேவனுடைய பிள்ளை, நமக்கு கீழ்ப்படிதின் ஆவியோடு கர்த்தரை கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளை, இந்த காலவெளியிலே நீ தேவனுடைய வார்த்தையில் அமர்ந்திருந்து, தேவனுடைய வாதத்தில் அமர்ந்திருந்து நீ தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வாயனால் நீ கர்த்தருக்கு ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம். வேதம் சொல்லுது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கற்றுக்கொண்டாள். காரணம் என்ன? அவள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள், தேவனுடைய கிருபையில் அமர்ந்திருந்தாள், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாள், தேவனுடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்த அவளை பார்த்து கர்த்தர் சொல்வார், நீ யாரும் எடுபடாத நல்ல பங்கை உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த மகிமையான காலை வழியிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பயம், கர்த்தருக்கு நன்மை செய்கிற காரியத்தை நீ கற்றுக்கொள்வாயானால் இந்த நாளிலே கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறாயா? கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? தேவனுடைய பயத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் அப்படி இருந்தால் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பாதுகாத்து உன் எல்லைகளை விரிவாக்கி உன்னை கனப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சொல்லுவோம், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த வார்த்தையின் பிரகாரமாக அவருக்கு நாம் கற்றுக்கொள்ளுவோம். அது மேன்மையான காரியமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காய் உமக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரை கற்றுக்கொண்டு தேவனிடத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி சும்மா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கனப்படுத்துங்க, ஆசீர்வதியும், மகிமைப்படுத்துங்க, பாதுகாத்தும். தேவனுடைய கிருபை, தேவ ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.